வெள்ள நிவாரணம் கோரி தொடரப்பட்ட மனுவை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் முறையீடு செய்யப்பட்டது. கடந்த டிசம்பர் மாதம் மிக்ஜாம் புயல் மற்றும் வரலாறு காணாத மழை பொழிவால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதையடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் 6,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. புயல் வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவும் நேரில் பார்வையிட்டு சென்றது. இதையடுத்து வெள்ள நிவாரணம் நிதியை உடனடியாக வழங்க கோரி மத்திய அரசுக்கு தமிழக அரசு பலமுறை வலியுறுத்தியது. இருப்பினும் முழுமையான நிவாரண நிதி வழங்கப்படவில்லை என கூறி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. மழை காரணமாக ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்யவும் நிவாரணம் வழங்கவும் சுமார் 37,907 கோடி நிதி கேட்ட நிலையில் தற்போது வரை தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என மனுவில் தமிழக அரசு குறிப்பிட்டுள்ளது. அவசர நிவாரண நிதியாக 2,000 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசு அந்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த வழக்கை உடனடியாக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் குமணன் ஆகியோர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் முறையிட்டனர். முறையீட்டை மின்னஞ்சலில் அனுப்பும்படி தெரிவித்துள்ள தலைமை நீதிபதி வழக்கை பட்டியலிடுவது குறித்து பரிசீலிப்பதாகவும் கூறியுள்ளார்.